தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள இடையாத்தி பசுக்கார தெரு பகுதியில் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் அப்பகுதி மக்கள் நடவு நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் நலீம் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் ஒன்றத்துக்குட்பட்ட இடையாத்தி பகுதியில் நிற்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது இடுகாட்டிற்கு வயல் பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இதனால் இந்த பகுதி மக்களுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்படுவதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டு. ஏன்னாக்கா இந்த பகுதியில் எவ்வளோ குடும்பம் இருக்கீங்க, இந்த பாதை சரியில்லைனாலும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்பு இருக்கு, இது குறித்து அதிகாரிகிட்ட மனு கொடுத்துருக்கீங்களா, நடவடிக்கை எடுத்துருக்காங்களா? கிட்டத்தட்ட நாங்கள் பல முறை அதுக்கான இது அதிகாரிட்டையும் சொல்லியிருக்கோம், தாசில்தார்ட்டையும் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கிளார்க்கு பார்த்தாங்க. கிட்டத்தட்ட பல முறை அது சொல்லியிருக்கோம். சொல்லி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இதனால் நாங்கள் ஒரு இடுகாட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட பாருங்கள், விவசாயத்துக்கு உரம் மூட்டையை கொண்டாந்து அங்கே வச்சுட்டு இங்கே தலையில் தூக்கி பண்ணுற ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படுது. நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஆள் இறந்துட்டாங்க. அவங்கள தலையில் ரொம்ப தூரத்தில் தூக்கி கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை பல முறை நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. எடுக்காத பட்சத்தில் இப்போ நாங்கள் கிராம மக்கள்லாம் கூடி ஒரு நடவு நடும் போராட்டம் இந்த நூதன முறையாவது இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளுமாங்கிற ஒரு வகையில் நாங்கள் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த அரசாங்கம் இதை சரி செய்யவில்லைன்னா கண்டிப்பாக இந்த மக்கள்லாம் ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் சாலை மறியல போராட்டத்தை காட்டி எங்களுக்கு வேறு வழிகள் தெரியல. நாங்கள் பல முறை அதை சொல்லியிருக்கோம். பஸ் வேணும் வர்றது பாருங்க, பிள்ளைகளை கிட்டத்தட்ட காலையில 7 மணிக்கு வேணும் வருது, கொண்டு அங்கே ஏற்ற வேண்டியது இருக்கு 1 கிலோமீட்டர். இதுக்கு இந்த தெருவுக்கு எந்த விதமா இல்ல, குடிக்க தண்ணீர் எதுவும் அதுவும் கிடையாது. அப்போ என்ன, ஒரு தனி மனிதனுக்கு உண்ண உடுத்த உடுக்க இருக்கணும். ஆனா இந்த தெருவுக்கு எதுவுமே இல்ல. இதனால மக்கள் பலமுறை போராடி எந்த விதமான பயனும் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு நூதன முறையில நடவு நட்டி அப்படியாவது இந்த அரசு கண்டுகொள்ளுமா அப்படிங்கிறத கண்டிருக்கான். தயவு செய்து முதல்வரும் சரி, மாவட்ட நிர்வாகமும் சரி, ஊராட்சியும் சரி, இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்க விட்டேன்னா கண்டிப்பா மக்களை திரட்டி ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டி எங்களுக்கு வேற வழி தெரியல. ஸ்கூல் பிள்ளைங்களும் சரி, பிள்ளைகள் நடந்து போறதுக்கே போய் தண்ணிக்குள்ள போய் விழுவுதுங்க. தண்ணி வசதியும் இல்லை ஒரு பக்கம். ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வந்தா ஒரு 2 கிலோமீட்டர் தான் நாங்கள் நடந்து தூக்கி கொண்டா வேன்ல விடணும். அந்த அளவுக்கு இருக்கு. வயலுக்கு போறதுக்கும் சரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. வண்டி போக முடியல, உரம் கொண்டு போட முடியல, எதுவுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைகள் எல்லாம் போய் தண்ணிக்குள்ள விழுவுதுங்க. அந்த அளவுக்கு இருக்கு. இந்த இடையாத்தி பகுதியில் இந்த சாலை சரியில்லாதனால இந்த பகுதியில் யாரேனும் இறந்தால் இந்த பகுதி மூலியமாக தான் கொண்டு செல்லணும். இப்படி அதாவது இந்த குண்டு குழியுமா இருக்கக்கூடிய இந்த சாலையிலிருந்து பகுதி மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். இது குறித்து இந்த பகுதி மக்கள் பலமுறை அதிகாரியிடம் முறையிட்டும் இதுவரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் கூறியது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த மக்களின் கோரிக்கை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நல்லி.